அதிமுக நல்ல வெளுவு கட்சி மாரி. கண்டிப்பாக இந்த பேட்டு எடப்பாடி தவிர வேறு யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. அது என்னடா சொன்னா அவன்? கண்டிப்பாக இந்த பேட்டு எடப்பாடி தவிர வேறு யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. ஜனம் தான் ஜெயிக்கணும். அவர் தான் முதலமைச்சராக வரப்போறாரு இந்த தாட்டி. வருவார், அண்ணன் வருவார், நல்லது செய்வார். ரொம்ப விரும்பி ஓட்டு போட எத்தனை ஆரம்பத்தாலும் லட்சமத்தாலும் போட மாட்டோம். அவர் தான் போடுவோம் ஓட்டு. விஜய்க்கு தான் சார் ஓட்டு போடுவோம். எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான். டிவிக்கு எங்கள் ஓட்டு டிவிக்கு. விஜய்க்கு தான் எங்கள் ஓட்டு. மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. நாங்கள் வருவார் தான் எதிர்பார்க்குறோம். விஜய் தான் வருவார். ஆமாம் ஆமாம். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. புது ஆள் வரட்டுமே. பழைய ஆளே வந்து என்ன பண்ணாங்க இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. அங்க ஒருத்தன் வருவான் பாருங்க, அவன் லீடரா மாறுவான். அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். தனி சின்னம் தானே, தனியாக நின்னா வெற்றி கிடைக்கும். எடப்பாடி கூட எந்த காரணத்துக்கு கூட சேரக்கூடாது. பாஜக விஜயை மிரட்டுறாங்க, பிஜேபி மிரட்டுறாங்க. அதுக்கு பயப்படக்கூடாது. இந்த கட்சி வந்தால் இவங்க கொள்ளடிக்கிறாங்க, இந்த கட்சி வந்தால் இவங்க கொள்ளடிக்கிறாங்க. தனியாக ஒரு கட்சி வரட்டும். உங்க விஜய் இரன வரனா. நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட். லயனா பிரீமியம் டேட்ஸ். அக்கா இப்போ விஜய் அவர்கள் பிஜேபி கூட்டணி சேர்றாரு. அண்ணன் தான் போடணும் ஓட்டு. அண்ணன் தான் போட போறோம். விஜய் அண்ணன் தான் ஜெயிக்கணும். அவர் தான் முதலமைச்சராக வரப்போறாரு இந்த தாட்டி. வருவார், அண்ணன் வருவார், நல்லது செய்வார். அவர் தான் ஓட்டு போடுவோம். அவர் தான் பிடிக்கும் எங்களுக்கு. ரொம்ப விரும்பி ஓட்டு போட எத்தனை ஆரம்பத்தாலும் லட்சமத்தாலும் போட மாட்டோம். அவர் தான் போடுவோம் ஓட்டு. ரொம்ப பிடிக்கும் அண்ணன். யாரு கூட கூட்டணி போலாம், விஜய்க்கு தான் ஓட்டு. விஜய் அண்ணன் தான் போடுவோம். அது அவர் போகக்கூடாது. தனி சின்னம் தானே, தனியாக நின்னா வெற்றி கிடைக்கும். எடப்பாடி கூட எந்த காரணத்துக்கு கூட சேரக்கூடாது. நயவஞ்சக துரோகம் எடப்பாடி. பிஜேபியில் விஜய் போனால் நல்லது தான் என்னை பொறுத்தவரை நினைக்கிறேன். ஏன்னு கேட்டினா அது பெரிய கட்சி தான் அது. ஆனால் இவர் சேர்ந்தாக்கா கொஞ்சம் நல்லா வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நல்லது, வரவேற்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப நல்லது தான். ஏன்னா தனித்து நின்று ஒன்று அவ்வளோவா அதை ஒரு 4-5 தொகுதிக்கு மேலே ஜெயிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ கூட்டணி வச்சாக்க இவர் எதிர்கட்சியாக வரது கூட வாய்ப்பு இருக்குது. தலைவர் பிஜேபி கூட போகக்கூடாது, அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம். அதிமுக மூலியமாக தான் கூட்டணி வைக்காரு, பிஜேபி சொல்லக்கூடாது. அதிமுக ஏடிஎம்கே கொடுத்து கூட்டணி வச்சு திமுகவை அடுத்த வருஷம் 2026 வரக்கூடாது மாரி பண்ணலாம். பிஜேபின்னு சொல்லக்கூடாது, ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறது நல்லது. வெற்றி கிடைக்கும் அவருக்கு. ஏடிஎம்கே கூட கூட்டணி போனார்னா அவர் வெற்றி கிடைக்கும். ஆனால் தனித்து நின்னா தான் கொஞ்சம் உதவியாக இருக்கும். அவர் வெந்தாவே அவன் அதிமுக நல்ல வெளுவு கட்சி மாரி. கண்டிப்பாக இந்த பேட்டு எடப்பாடி தவிர வேறு யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. இருக்கிற உண்மை. விஜய் வர்றதுக்கு கண்டிப்பாக நேற்றே அறிவு தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக வருவார். வெந்த உடனே விஜய்க்கு ஒரு மவுசு உண்டு, எங்கள் எடப்பாடிக்கும் ஒரு மவுசு உண்டு. இதில் ஒன்றும் எந்த தப்பு இல்லை. விஜய்க்கு தான் சார் ஓட்டு போடுவோம். எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான். டிவிக்கு நாங்கள் விஜய் தான் சார் போடுவோம். டிவிக்கு தான் வந்தால் நல்லா செய்ய சொல்லிக்கிறாங்க. அதனால் நாங்கள் விஜய்க்கு தான் போடலான்னு ஆசைப்பட்டுக்கிறோம். விஜய்க்கு தான் எங்கள் ஓட்டு. வெற்றி வாய்ப்பு அதிகம் தான் சார். எல்லா கூட்டணிக்கு போனாலும் எது ரெண்டை சேர்ந்தாலும் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் தான். எங்கள் ஓட்டு டிவிக்கு. விஜய்க்கு தான் எங்கள் ஓட்டு. விஜய் கூட்டணிக்கு போனால் வெற்றி வாய்ப்பு உண்டு, தனித்து நின்னால் வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக அதிகம். நாங்கள் வருவார் தான் எதிர்பார்க்குறோம். விஜய் தான் வருவார். ஆமாம். நம்ம விட்டு அந்த பரணிபுத்தூரில் நாங்கள் ரொம்ப போனிக்கிறோமே அவருக்கு. பிஜேபியை அரசியல் எதிரி அந்த மாதிரி அது எல்லாரும் அப்படி தான் பேசுவாங்க. ஒரு இடத்துல போயிட்டானாக்கா மறுபடியும் அந்த கட்சி தான் அவங்க பேசுவாங்க யாராக இருந்தாலும். ஆனால் அவங்க கூட்டணிக்கு வரதே ஒரு நல்லது தான். நல்லது தான், ரொம்ப நல்லது. ரொம்ப வரவேற்கிறோம். வெற்றி சதவீதம் அவருக்கு அதிகரிக்கும். புது ஆள் வரட்டுமே. பழைய ஆளே வந்து என்ன பண்ணாங்க இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. அவனும் கொஞ்ச நாள் பார்க்கட்டும். பாஜக கூட சேர்னா பாஜக விஜயை மிரட்டுறாங்க, பிஜேபி மிரட்டுறாங்க. அதுக்கு பயப்படக்கூடாது. பயப்படா டில்லா அப்படி நின்று காட்டணும். இதுதான் உண்மை. மக்கள்லாம் எல்லாம் முடிவோடு இருக்கிறாங்க.
நிதானமாக இருக்கிறாங்க, நிதானிச்சு பார்த்து ஓட்டு போடுவாங்க. ஏன்னு கேட்டா இந்த கட்சி வந்தால் இவங்க கொள்ளடிக்கிறாங்க, இந்த கட்சி வந்தால் இவங்க கொள்ளடிக்கிறாங்க. தனியாக ஒரு கட்சி வரட்டும். அரசியல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து சேர்ந்தாக்கா நல்லா தான் இருக்கும். பிஜேபியில் சேரலாம், நல்லா தான் இருக்கும். விஜய்க்கு நல்லா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக சேரலாம். அவர் எதிர்த்தாரு, அரசியல் எதுவும் நடக்கலாம்ல, ஃபர்ஸ்ட்டாக இருக்கலாம். பிஜேபி எதிர்த்து நிற்கிறது, அது எதிர்த்து நிற்கிறது தனித்து நிற்கிறது கண்டிப்பாக நல்லதில்லை. கூட்டணி தான் நல்லதாக இருக்கும். சேரலாம், சேரத்து நல்லது, வாய்ப்பு, அவருக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. பிஜேபி வந்து எதுக்கு தவறு இது அது இது கட்சியெல்லாம் சகஜங்க, அதில் ஒன்றும் பெரிய இல்லை. இப்போ போன வாட்டி அதிமுக இருந்தார் விஜயகாந்த், இப்போ அவர் காலமான உடனே அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ திமுகவில் சேர்ந்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு கணக்கு பண்ண முடியுமா? அரசியல் எதுவும் நடக்கலாம். அரசியலில் எல்லாம் சகஜம், அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை. இப்போ யார் தான் இப்போ ஆளாளும் குறை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. குறை சொல்லாமல் அப்போ திமுக திருமாவளவனே திமுக பற்றி குறை சொன்னாப்புல. இப்போ அங்கே தான் போய் அங்கே போய் தான் கூட்டணியில் போய் சேர்றாப்புல. அதுமாதிரி குறை சொல்லுவாங்க. நம்மளுக்கு வாய்ப்பு வரப்போ கூட்டணியில் சேர்ந்து நல்லது. நம்ம என்ன எதிர்த்து தான் பேசியிருந்தாரு. இப்போ கூட்டணி சேரட்டும். கூட்டணி சேர்ந்தா வெற்றி வாய்ப்பு அதிகம் தானே, எல்லாம் தானே விரும்புகிறாங்க மக்கள். அதான் வந்து கட்சியில் எல்லா பேரும் தான் கலப்படமாக தான் பேசின்னு இருப்பாங்க. ஆனால் பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்க வாய்ப்பு உண்டு. தனிச்சு நின்னா ஒன்றும் வர முடியாது, எந்த ஒரு எம்எல்ஏ கூட வர முடியாது விஜய்.